அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய புனித ரமலான் நோன்பினை நோய்களின்றி பரிபூர்ணமாய் நோற்றிட எல்லா முஸ்லிம்களுக்கும் ரஹமத் புரிந்திடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நகை கடன், வட்டி கடன் ஒரு வாரத்தில் தீரும் செல்வந்தனாக்கும் சூரா. அல்லாஹ் உடனடியாக லேசாக்குகிறான். மவுத் வரைக்கும் ₹1 கடன் கூட வராது. நம்மை பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய அற்புதமான சூரா. இந்த சூறாவை தினமும் 40 முறை தஸ்பீ செய்து வந்தால் நம்முடைய கடன்கள், எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை நீக்கித் தரான். நகை கடனாக இருந்தாலும், வீட்டு கடனாக இருந்தாலும், வெளியில் வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும், வாகனத்திற்காக வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும், படிப்பிற்காக வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும், எவ்வளவு ரூபாய் கடனாக இருந்தாலும் அல்லாஹ் உடனடியாக லேசாக்குகிறான். இந்த சூறாவை தொடர்ந்து ஓதி வந்தால் மவுத்துக்குள்ள நம்ம பெரிய செல்வந்தராக மாற்றித் தரான். அந்த அளவு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறான். சில நாட்களிலேயே மாற்றத்தை காணலாம். அந்த சூரா அலம் நஷரஹ். இந்த சூறாவை ஏதாவது ஒரு ஃபஜர் நேரத்தில் அல்லது இஷாவிலோ தொடர்ந்து 40 முறை தஸ்பீ செய்து வரணும். யாரிடமும் பேசாமல் வளமையாக இந்த அமலை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில், ஒரே மாதத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் அதிக அளவு அல்லாஹ் பர்க்கத் செய்வான். மாற்றத்தை காணலாம். 40 முறை தஸ்பீ செய்து வந்தால் கடன்கள் நீங்கும். அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக கொடுக்கிறான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எதிரியின் தீங்கிலிருந்து இந்த சூரா நம்மை பாதுகாக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைவேறாத ஹாஜத்துக்கள் நிறைவேறும். ஒரு தேவைக்காக ஓதினால் பல தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷரஹ் லஹா சதரஹ் வவதான அன்கா விசரஹ் அல்லஸி அன்கஸா ஜஹரக் வரஃபானா லகா ஜிக்ரக் வ இன்னமல் ஊஸ்ரி யூஸ்ரன் இன்னமா அல் ஊஸ்ரி யூஸ்ரன் ஃபஇஸா ஃபரஹத் ஃபான்சப் வ இலா ரப்பிக ஃபரஹப். இதன் அர்த்தம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷரஹ் லஹா சதரஹ் வவதான அன்கா விசரஹ் அல்லஸி அன்கஸா ஜஹரக் வரஃபானா லகா ஜிக்ரக் வ இன்னமல் ஊஸ்ரி யூஸ்ரன் இன்னமா அல் ஊஸ்ரி யூஸ்ரன் ஃபஇஸா ஃபரஹத் ஃபான்சப் வ இலா ரப்பிக ஃபரஹப். இதன் அர்த்தம், அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால், நபியே, நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா? மேலும் உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்த பெரும் சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம். மேலும் உமக்காக உம் புகழினை உயர்த்தினோம். உண்மையில் சிரமத்துடன் இலகவும் இருக்கிறது, திண்ணமாக சிரமத்துடன் இலகவும் இருக்கிறது. எனவே நீர் ஓய்வு பெறும் போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பின் முனைப்புடன் ஈடுபடுவீராக. மேலும் உம் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா, இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நூல் சஹி புகாரி 5425.
அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.